தமிழில் ஒரு கடன் என்ன கந்தன் குருபரன் அண்ணாதி சிவமகன் என்னை காக்கும் திருமகன் என்னை காக்கும் திருமகன். ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் சார்வியூ. யார் இந்த 3000 ரூபா பிரியாணி என்று சொன்ன வாகிசன் ராசையா. இங்கே புரியாத மொழியில் ரப் கேட்டு கொண்டிருந்த எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சுத்த தமிழில் ரப் பாட்டு பாடினவன். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருந்து கொண்டு யாருமே பெரிய பாடகர் ஆகலாது, அப்படி ஆகிறண்டா இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவுக்கு போனால் தான் ஃபேமஸ் ஆகலாம் அவன் நினச்சி கொண்டு கேட்க அவன் இங்கேயே ஃபேமஸ் ஆகி இருந்தவன். அப்படி இருந்தும் அவன் இந்தியாவுக்கு போய் ரோட்டு வழியை அதுகள் வழியை இதுகள் வழியை பாடி அங்கே ஃபேமஸ் ஆகி அங்கே 2-3 இடத்துல பேட்டி கொடுக்க தான் இந்த பிரச்சனை முளைக்குது. இல்லாட்டி எல்லாரும் பொத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. வன்மத்தை கக்கணும்னு நினைச்சவங்க முதலே கக்கிருக்கலாம். ஆனால் அவன் வளர்கிற கட்டம் பார்த்து அப்போ தான் கக்குவாங்க. ஏனண்டா பொறாமை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த வன்மத்தை கக்குறாங்க நோமலாக யோசிச்சு பாருங்க. அவன் ஸ்ரீலங்காவில் பிறந்து ஏதோ தனக்கு தெரிஞ்ச வச்சு பாட்டு பாடி அதை பாடி இதை பாடி இவ்வளோ ஃபேமஸ் ஆகி அங்கே போகிறான். அவன் சும்மா ஒன்றும் போயில, அவன் திறமையை வச்சு தான் அங்கே அந்த இடத்துக்கு போயிருக்கிறான். அவன் ஃபேமஸ் ஆகும் வரைக்கும் ஒரு தனி மனிதனும் தான் அவன் இந்த வீடியோக்களை சேவ் பண்ணி விட்டு கொண்டு இருந்தது. ஆனால் அவன் ஃபேமஸ் ஆன பிறகு அவனை வீழ்த்தோன்னு மட்டும் கேட்க மட்டும்தான் இந்த பெரிய பெரிய ஃபேஸ்புக் பேஜுகள் எல்லாம் சேர்ந்து அவனை 3000 ரூபா பிரியாணி என்று சொன்னது, இஞ்சி அப்படியோ விலை, இஞ்சி அப்படி விலை இல்லை, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி அவனை வீழ்த்துறன்றோன்னு நல்ல புழுவில் நிற்கிறாங்க. அது வரைக்கும் அவனை எழுப்பி கொடுக்காத இந்த ஃபேஸ்புக் பேஜுகள் அதுகள் இதுகள் எல்லாம் இப்போ திமிரி போய் நிற்குது. அது பார்க்கவே பச்சையாக தெரியுது, நீங்கள் வன்மத்தில் தான் செய்கிறீர்கள். சரி, அவன் அப்படி சொன்னதில் என்ன தப்பு? உண்மையிலேயே கொரோனாவுக்கு முன்னம் ஸ்ரீலங்காவில் ஒரு சிக்கன் கொத்து ரொட்டி 200 ரூபா. இப்போ 2024 ஸ்ரீலங்காவில் ஒரு சிக்கன் கொத்து ரொட்டி 700 ரூபாய்க்கு குறைய இல்லை, 700 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அவன் சொன்ன மாதிரி 2-3 மடங்கு கூடிட்டுது. அதான் உண்மை. நாங்கள் இங்கே ஊருக்குள்ளே எல்லா கடையிலும் 700-200 ரூபாய்க்கு தின்ற மாதிரி அவன் சாப்பிடையில. அவன் சில நேரம் பாட்டு எடுக்கிற கொழும்புல பாட்டு எடுக்கிறானா இல்லை பெரிய ஹோட்டலில் போய் எடுக்கிறாண்டு வைக்கன் பாட்டை அவன் அங்கே தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் பெரிய ஹோட்டல் வழியே என்னென்ன விலையண்டு. உண்மையை சொன்னால் எனக்கு தன் பிரியாணி மட்டும்தான் தெரியும். அதுவே இங்கே 700 ரூபாயிலேருந்து 1100-1100 வரைக்கும் விற்குது. இதுவே பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டன் பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி என்னென்ன விலை விற்கும் உங்களுக்கு தெரியுமோ? அது வாங்கி தின்னவனு தான் தெரியும். அவன் எங்கேயோ வாங்கி கொடுத்துருக்குறான். ஏன் அந்த விலைக்கு வாங்கி கொடுக்கணும்? சின்ன கடையில் வாங்கி கொடுக்கலாம்னு கேட்கலாம். ஒரு இடத்துல நாங்கள் ஆக்களை வச்சு வேலை செய்கிறோம்டா, ஒருத்தன் ஒரு டைப்பில் வருவார். அவன் உதவி தேவையேண்டா அவனுக்கு அந்தந்த இடத்துல தான் வாங்கி கொடுக்கணும். அதில் ஒருத்தன் சொல்லுவான், அந்த கடையில் எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணுமெண்டு. இல்லை இந்த கடையில் விலை கூட வா வேறு கடைக்கு போகணும், அதில் எடுத்துக்கொண்டே வாரது இல்லை தானே. சரி என்று வாங்கி கொடுக்குறது தான். அதைத்தான் அவன் சொல்கிறான். ஒரு விஷயம் செய்கிறேன்டா ஸ்ரீலங்காவில் சரியான கஷ்டம், ஒரு இடத்துல ஒரு மாதிரி. அதை புரிஞ்சு கொள்ளாமல் அவன் அந்த இடத்துல பார்த்து அவன் ஸ்ரீலங்காக்காரனா அப்படியே அமர்த்தி குத்துறது. இதில் இந்தியாக்காரன் ஒருத்தன் குத்தலை, குத்துனா ஃபுல்லாக ஸ்ரீலங்காக்காரன். மனசாட்சி இருக்கக்கூட அவங்களுக்கு. இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனை நடந்தது, எத்தனை பேர் எத்தனை இடத்துல கொள்ளையடிச்சுட்டு போனவங்க. அப்போ எல்லாம் பொத்தி கொண்டு இருந்துட்டு அவன் இங்கே பாட்டு பாடி அங்கே பாட்டு பாடி இந்தியாவில் போய் ரோட்டில் பாட்டு பாடி அங்கே தெரிஞ்சாக்களை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஒரு பேட்டியை கொடுத்து அதை கொடுத்து ஏதோ ஒரு பாட்டை வச்சு வைரல் ஆகி இப்போ தான் இதை கேட்குறான் பிக் பாஸுக்கு ஏதோ போகிறான்ண்டு. ஏதோ அந்தளத்துக்கு அவன் வெள்ளமாக முன்னேறி இருக்கிறான். அவனை போய் வீழ்த்துறதுக்கு எவ்வளவு திட்டங்கள். உங்களுக்கும் அவனுக்கும் கடன் பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சொத்து பிரச்சனையும் இல்லை, சொந்தக்காரனும் இல்லை. இருந்தாலும் விழுத்துறீங்களே. கூட இருக்கிற ஒருதன், அது வெங்கட நாளில் இருந்த ஒருதன் வெளியில் போய் ஃபேமஸ் ஆகிறதோ என்ற ஒரு எண்ணம், வன்மம். அதான் உண்மை. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் போய் சொல்கிறான்டே வைப்போம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு நாளும் திரும்பி பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை போய் சொல்லுவீங்களேன்ட்டு. இதுக்குள்ளே அடுத்தவன் சொல்கிற பொய்யை கண்டுபிடிக்கிறவன் சொல்லி அவன் வாழ்க்கையை அழிச்சு கொண்டு திரிகிறீங்க. நீங்கள் என்ன தான் கத்தினாலும் அவன் மேலே போனது தான். அவன் அங்கே போய் ஃபேமஸ் ஆகத்தான் போகிறான். அவன் ஏதோ கூட தாலியறுத்து முன்னேறின மாதிரி இல்லை கதை. ஒருதான் தன்னை திறமையால் முன்னேறினா விடுங்கோ. அதை விட்டுட்டு சும்மா இந்த ஃபேஸ்புக்குகளில் அதுகளில் இதுகளில் ஏன்டா அவன் பாட்டு பாடையை கூட நீங்கள் சேவ் பண்ணி விடையில. இப்போ சேவ் பண்ணி விடுறீங்க உதுவலையெல்லாம் திருப்பி அப்படியே வன்மம் பார்க்க அப்படியே தெரியுது. வன்மங்கள் அப்படியே வன்மம். அந்த பேச்சுகளுக்கு பேரை வன்மம் மட்டும் மாற்றுங்க. இது வன்ம பேச்சு. ஒரு தரையும் முன்னேற விட மாட்டோம். அதுவும் இலங்கையிலிருந்து யாரும் முன்னேறினால் நாங்கள் தடுப்போம். கூட இருந்து யாரும் முன்னேறக்கூடாது என்று போடக்கூடாது. இந்த நாட்டில் எத்தனை பொய்யும் பிறட்டும் எத்தனை களவும் நடக்குது. அதுகளை எல்லாம் போட மாட்டிய. ஆக அவன் ஏதோ பிரியாணி 3000 ரூபான்னு சொன்னாலும் அதுவும் உண்மை போய் தெரியாது எனக்கும் உனக்கும். ஊரில் 700 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி தந்த எங்களுக்கு தெரியுமா? சரி, இந்த வன்ம குடோனில் விடுங்கோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. வாகிசன் ராசையாவை பிடிக்குமெண்டா கீழே கொமெண்டில் வாகிசன் என்று கொமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.